ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அந்த கூட்டணியை வந்து மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் 42 விதத்தில் தான் ஜனாதிபதியாக இருக்காங்க. நாம பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியாக வரதுக்கான அனைத்து வியூகங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. தேசிய மக்கள் சக்தி தான் அரசாங்கமாக வருமா இருந்தால் நாங்கள் மிக பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஊழல்வாதிகள் இல்லாட்டி மோசடிக்காரவங்கன்ற பதம் வந்து அரசியலில் அது வந்து எல்லாருக்குமே அந்த கண்ணாடியில் வந்து பார்க்குறது வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நிறைய கட்சி தலைமைகளில் வந்து இருக்கவங்க இளம் தலைமுறையை கொண்டு வரத்துக்கே கொஞ்சம் யோசிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை அரசியல் தலைமைகள் எலெக்ஷன் கேட்காமலே போயிட்டாங்க. இன்னைக்கு கேட்குறவங்கள பாதி பேர் வீட்டுக்கு போகிறாங்கன்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ முடியாதுன்னு சொன்ன பல விஷயங்களை முடிச்சு கொடுத்தன்ற பெருமை எனக்கு இருக்குது. என்கிட்டயும் சில குறைகள் இருக்கலாம், நான் வந்து சொல்லலை, நானும் மனுஷன் தான். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கையினுடைய அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. வேட்பாளர்கள் பிரசார பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த தருணத்தில் நாங்கள் கண்டி மாவட்டத்தினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் பாரத் அருள்சாமி அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்றது. இம்முறை நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினூடாக போட்டியிடுகின்றீர்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தீர்கள். தற்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் விலகி ஜனநாயக மக்கள் முன்னணியோடு இணைந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக போட்டியிடுகின்றது. காரணம் என்ன? முதலாவதாக நேசமணி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரம் இந்த இணையதளத்தின் வாயிலாக சந்திக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து கடந்த காலங்களில் கடந்த பொது தேர்தலில் எங்களுக்கு வந்து பெருமளவான இளம் தலைமுறையினர் கண்டி மாவட்டத்தில் வந்து அதிகளவான வாக்குகளை எனக்கு பெற்றுக் கொடுத்துருந்தேன். அதன் அடிப்படையில் வந்து கடந்த 5 வருடங்களாக நான் வந்து பாராளுமன்றத்துக்கு என்னால் செல்ல முடியாட்டியும் கூட என்னாலான பல விடயங்களை மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்களோட பேசி சில விஷயங்களை வந்து என்னுடைய மக்களுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருந்துச்சு. கடந்த ஜனாதிபதி தேர்தலையும் சரி, மக்கள் வந்து ஒரு கிளியரான ஒரு ஆணை ஒன்று வழங்கியிருக்காங்க. இந்த நாட்டினுடைய நிர்வாக கட்டமைப்பு மற்றும் அரசியல் கட்டமைப்புக்குள்ள ஒரு மாற்றம் ஒன்று உருவாக்கணும். ஆகவே மக்களுடைய அந்த ஆணையை ஏற்று நாங்கள் வந்து, ஏன்னா நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளை வர நேரம் அவங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றணுமே தவிர நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அது ஜனநாயகம் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் நான் முன்னாள் அங்கம் வகித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து கட்சியினுடைய தலைமை ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தாங்க. இந்த மாதிரி தான் தேர்தலில் முகம் கொடுக்கணும், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் ஆதரவு வழங்கணும்னு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவர் சார்ந்த கூட்டணிகளும் தோல்வியை சந்தித்தது. அதாவது ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். மக்களுடைய ஆணை கடந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் அவருடைய சார்ந்த அந்த கூட்டணியிலும் கம்ப்ளீட்டாக நிராகரிக்கணுன்ற ஆணை தான் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு பின்னர் கூட ரணில் விக்ரமசிங்கனுடைய தோல்விக்கு காரணம் அவர்கள் கூட இருந்தவங்கன்ற ஒரு பொதுவான பேச்சும் இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்னுடைய தலைமைக்கும் முன்னாள் தலைமைக்கும் நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் அவங்க அந்த தொடர்ந்து அதிலே பயணிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் மக்களுடைய ஆணைக்கு முரணாக என்னால் செயல்பட முடியாதுன்றதுக்காக, மக்களுடைய ஆணையை ஏற்ற மக்கள் சக்தியோடு நான் இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் இந்த பயணத்தை தொடர்ந்து போகிறேன். அதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய ஊடாக அண்ணன் மனோ கணேசன் அவர்களுடைய வழிகாட்டல் வந்து எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நிச்சயமாக வந்து மக்களுடைய ஆணையை வழங்கியிருக்கனாலையும் அவர்களுடைய பேராதரவோடும் நாங்கள் கண்டி மாவட்டத்தில் வந்து மிகப்பெரும் வெற்றியீட்டி தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு செல்றதுக்கான வாய்ப்பை மக்கள் வழங்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் எடுத்த தீர்மானம் மக்கள் சார்ந்ததை தாண்டி ஒரு தனிநபரோ ஒரு தனி கூட்டமோ அல்லது முன்னாள் ஜனாதிபதியோ கிடையாது. அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் இந்த பாரம்பரிய கட்சிகளை நிராகரித்திருந்தார்கள். அந்த வாக்குகளை பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் நீங்கள்
அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கூட்டணியிலிருந்து விளங்கி மீண்டும் ஒரு அந்த பாரம்பரிய கட்சியில் தான் இணைந்திருக்கின்றீர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அது ஒரு சவாலான விடயமாக உங்களுக்கு தென்படவில்லை? அதாவது இந்த தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு அலை அதிகரித்து வரக்கூடிய என்ற சூழலில் நீங்கள் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியினூடாக தேர்தலை சந்திக்கப் போகின்றீர்கள். அது உங்களுக்கு சவாலாக தெரியவில்லையா? இதனுடைய தேர்தல் முடிவு, ஜனாதிபதியுடைய தேர்தல் முடிவு வந்து நாடு முழுவதும் ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு. நான் வந்து இந்த பாரம்பரிய கட்சிகளை நிராகரிச்சிட்டாங்கன்னு சொன்னதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி அன்ருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் 42% தான் அவர் எடுத்திருந்து இன்றைக்கி ஜனாதிபதி ஆகியிருக்கார். வளமையாக எங்களுடைய அரசியல் அமைப்பின்படி 50% அதிகமான வாக்குகளை பெற்றவர் தான் ஜனாதிபதி ஆகலாம். ஆனால் இதுக்கு முதல் முறையாக ஒரு மும்முனை போட்டி ஒன்று நிறைவுனால இன்றைக்கி வந்து அவர் ஒரு 42% இருக்கார். அப்படியா இருந்தால் கிட்டத்தட்ட 58% வந்து வெளியில் இருக்குது. அவருக்கு எதிரான அலையோ இல்லாட்டி அவரை ஆதரிக்காத ஒரு நிலையோ ஒன்று. ஆனால் அதுலேயும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு வந்து 32% அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு நம்மளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இப்போ ஆட்சி அமைச்சவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. இது வந்து மீனாகாது. எங்களோட பாராளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி முடிவு தான் வரப்போகுதுன்னு சொல்லி. ஏன்னா நாட்டினுடைய மக்களுடைய அதிபரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல்ன்றது வேறு, பாராளுமன்ற தேர்தல்ன்றது வேறு. ஏன்னா பாராளுமன்றத்தில் சட்டவாக்கத்தில் துணை நிற்கிற ஒரு சரியான தலைமைத்துவத்தை அனுப்பணுன்றது வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்ச ஒரு தன்மையை உருவாக்கணுன்றது தான் எல்லாருக்கும் அறிஞ்ச விடு. ஸோ அதனால் இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய மாற்றம் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது பாராளுமன்றத்தில் எதிரொலிக்காது. அப்படி பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒவ்வொரு மக்களும் அவங்க எதிர்பார்க்குற மாற்றத்தை அவங்க கொண்டு வரணுமா இருந்தால் உண்மைக்குமே அந்த கிட்ட வந்த ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு தான் அவங்களுடைய வாக்குகள் போய் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அதிகாரம் வந்து ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்த அந்த அலையே தான் பாராளுமன்றத்துக்கு வரும். நான் நிறைய இடங்களில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இல்லை ஜனாதிபதியாக இருக்கவங்களுக்கான அதே அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு வந்தால் தான் பாராளுமன்றத்தில் வந்து சட்டவாக்கமோ அவங்க ஜனாதிபதியினுடைய எண்ணத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னா 2015 நேரம் ஜனாதிபதி ஒரு பக்கமும் பாராளுமன்றம் ஒரு பக்கமும் செயல்படும். ஆனால் நீங்கள் அதே ஜனாதிபதி பதவியும் வழங்கி 3/2 பெரும்பான்மையும் வழங்கின கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்றதை யாரும் மறக்க மாட்டாங்க. ஸோ எங்கேயுமே நியதி கிடையாது. இங்கே இருக்க ஜனாதிபதி தான் அங்கே பாராளுமன்றத்தில், ஜனாதிபதியினுடைய கட்சி தான் பாராளுமன்றத்தில் இருக்கணும். இப்போ ஜனாதிபதி முறைமை இருக்க அனைத்து நாடுகள்லையுமே, இப்போ அமெரிக்கா சிறந்த உதாரணம், அங்கே ரிப்பப்ளிக்கன் ஜனாதிபதி வர நேரம் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு இது ஒன்று இருக்கும், பார்லிமெண்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் மெக்ரான் இருக்கிற ஃப்ரான்ஸில் இருக்கிற ஜனாதிபதி இருக்கிற நேரம் பார்லிமெண்ட் வந்து வேற ஒரு பார்ட்டியில் இருக்கிறது வருது. ஸோ எந்த விதமான ஒரு நியதியும் கிடையாது, இவங்க தான் வரணும். இது வந்து முழுக்க அங்கே இருக்கிற பிரதிநிதிகள் அந்த மாவட்டத்துக்கும் அந்த இனத்துக்கும் அடையாளமாகவும் அவர்களுடைய அபிலாஷைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க வந்து பாராளுமன்றத்தில் இருக்கணுன்றது தான் இந்த தேர்தலுடைய வியூகமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ஐக்கிய மக்கள் கூட்டணி வந்து நாடு பூராகவும் அதனுடைய பங்காளி கூட்டணிகளோட வெற்றி பெறும். ஏன்னா இன்றைக்கி தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் கூட்டணியோடைய மிக முக்கியமான ஒரு பங்குதாரராக இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி நாடு பூராகும், நுவரெலியா மாவட்டம் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கிறோம், நாடு பூராகும் நுவரெலியா மாவட்டமாக இருக்கட்டும், கண்டி மாவட்டமாக இருக்கட்டும், கொழும்பு மாவட்டமாக இருக்கட்டும், ரத்னபுர, கேகாலில், பதுல்ல எல்லா பகுதிகளையும் நாங்கள் வந்து போட்டி போடுறோம். இது வந்து இப்போ அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நிச்சயமாக வந்து ஜனாதிபதியினுடைய அவர் சொன்ன விஷயங்களை அவர் செய்கிறதா இருந்தால் அவர் வந்து இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா இருந்தால் அரசியலமைப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வரப்போகுது. ஸோ நிச்சயமாக அரசியலமைப்பு மாற்றம் ஒன்று வரப்போகுது. அதில் நம்மளுடைய இனப்பிரதிநிதி அங்கே இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய இன அடையாளத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். ஸோ இதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு தேர்தல்.
அந்த தேர்தலை வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். சரி, அதாவது பாரத், நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 24,000 வாக்குகளை பெற்றிருந்தீர்கள். அப்பொழுது கள நிலவரம் இப்படி இருக்கவில்லை. 2 பிரதான கட்சிகளுக்கு இடையில் தான் பாரிய போட்டி காணப்பட்டது. இப்போது மும்முனை போட்டி காணப்படுகின்றது. இந்த தருணத்தில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உறுதியாக இருக்கும் என்று சொல்ல முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி சுமணி அவர்களே. இப்போயும் 2 கட்சிக்கு தான் போட்டி இருக்குது. ஏன்னா ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அந்த கூட்டணியை வந்து மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அந்த கூட்டணியை சார்ந்த பலர் வந்து இன்றைக்கி வந்து தேர்தலில் போட்டியே போடாமல் விலகிட்டாங்க. ஸோ அதனால் அதன் மூலமாக போட்டி போடுறனாலேயோ அதன் மூலமாக செயற்படுத்தல இருப்பேன். அந்த கட்சிக்கு தலைவரே போட்டி போடலைன்னா அங்கே வந்து எந்த விதமான ஒரு பின்னணியும் அதில் இருக்க போகிறதில்ல. ஸோ ஆகவே இப்போயும் வந்து போட்டி வந்து என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கும் தான் இப்போ இருக்கிற போட்டி. ஸோ அதனால் 3வது ஒரு அணி வந்து இதில் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அப்படி இங்கே இந்த 2 அணியினருக்கும் தான் போட்டி இருக்குது. அதில் நான் சொன்ன மாதிரி முதலாவது கால்குலேஷன் படி அந்த விகிதங்களை விகிதாசாரங்களை நீங்கள் கணிப்பிட்டு பார்க்க போகிற நேரம் அரசாங்கத்தினுடைய இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் 42 வீதத்தில் தான் ஜனாதிபதி ஆகியிருக்காங்க. இன்றைக்கி பாராளுமன்றத்துக்கு அந்த மக்கள் வாக்களித்த அதே வேகத்தில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் நாம் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியாக வரதுக்கான அனைத்து வியூகங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இல்லை தேசிய மக்கள் சக்தி தான் அரசாங்கமாக வருமா இருந்தால் நாங்கள் மிக பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் எங்களுடைய நோக்கம் இன்றைக்கி வந்து இந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியுடைய தலைமை தாங்கிறவர் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு பிரதமராகிறதுக்கான அனைத்து வியூகங்களையும் அமைச்சு தான் நாங்கள் இந்த பயணத்தை கொண்டுட்டு போகிறோம். அதாவது இந்த ஊழல்வாதிகளை இல்லாதொழித்து புதியவர்களை, அதுவும் படித்தவர்களை பாராளுமன்றத்துக்கு அதிகமாக அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கருத்து பொதுவாக இப்போது சமூகத்தில் காணப்படுகின்றது. அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, அது உண்மையான ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ எனக்கு போன முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட் போனாங்க ஒரு இளைஞர், ஒரு கல்வித்தகமையை கொண்ட இந்த சமூகத்தினுடைய அடிப்படை அறிஞ்ச ஒருத்தர்ன்ற அடிப்படையில் தான் எனக்கு கண்டி மாவட்டத்தில் அந்தளவுக்கான வாக்கு வந்துச்சு. அதே மாதிரி தற்போதும் நான் இருந்த கட்சியும் நான் வந்து விலகி நான் மக்களுடைய ஆணையை ஏற்று தான் நான் இதில் நான் வந்திருக்கேன். தாண்டி எந்த விதமான சுயநல நோக்கத்துக்காகவும் இல்லை. ஏன்னா என்னோட திட்டமும் என்னோட கனவும் என்னுடைய கண்டி மக்களுக்குன்றது நான் ஒரு விஷயத்தை அவங்களுடைய அபிலாஷைகளை உள்வாங்கி நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வழங்குறதுக்கான முனைப்புக்களை ஆரம்ப காலம் தொட்டு தற்போது வரைக்கும் செஞ்சுட்டு வரேன். அப்போ இந்த ஊழல்வாதிகள் இல்லாட்டி மோசடிக்காரவங்கன்ற பதம் வந்து அரசியலில் அது வந்து எல்லாருக்குமே அந்த கண்ணாடியில் வந்து பார்க்குறது வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்றைக்கி பல அரசியல் தலைமைகள் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த காலங்களும் இருக்குது இலங்கை அரசியல் வரலாறுல. ஸோ நம்ம அப்படி சொல்லப்போனால் இன்றைக்கி எல்லா இதுலேயும் தான் இப்போ நம்ம ஊழல்லே இல்லாமல்னு சொல்கிற தேசிய மக்கள் சக்திலையும் ஒரு சிலர் வந்திருக்கலாம், அவங்களுக்கும் பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்கலாம். ஸோ அதனால் ஊழல் இல்லாதமாக்குறதுக்கு சரியான சட்டவாக்கம் உருவாக்கணும். ஸோ அந்த சட்டவாக்கத்தை உருவாக்குறதுக்காகத்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே போகிறார். வெறுமனே பாராளுமன்றத்து உறுப்பினர் நம்ம அனுப்பி வைக்கிறதுக்கு கல்யாண வீட்டுக்கு, சடங்கு வீட்டுக்கு, மரண வீட்டுக்கு, கோயிலுக்கு ஒரு காசு ஒதுக்கிறதுக்கு, படிக்கட்டு போடுறதுக்காக இல்லை. எங்கள் மக்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறது. அந்த சட்டங்கள் மூலமாக நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை, அரசியல் ஸ்திரத்தன்மை, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஊழல் முறைமையெல்லாம் இல்லாமக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் எடுக்கிற முனைப்புகள் அதுக்கு சாதகமாக இருக்குன்றது நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஆனால் அது அவ்வளவுமே கண்கட்டி வித்தையா இல்லாட்டி செயல் வடிவமான்றதை எங்களுடைய இனத்தை அடையாளப்படுத்தி அங்கே போகிற ஒரு பிரதிநிதியால் மட்டும்தான் கண்காணிக்க முடியும். அப்போ அந்த போகிற ஆளை பொறுத்து தான் இந்த விஷயம் எப்படி நடக்க போகுதுன்றது. ஸோ சலுகை அரசியல்களை தாண்டி உரிமைக்காக குரல் கொடுக்குற ஒரு பிரதிநிதி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அங்கே போகிறது வந்து மக்களுடைய ஒரு வேலைக்காரனாக தான் அங்கே போகிறோம். நாங்கள் வந்து பாஸ் நீங்கள் தான் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்றதுக்காக அங்கே போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் தெளிவாக இருக்காங்க. கல்வி கற்ற இளம் தலைமுறை இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இளம் தலைமுறை வரணும்னு.
ஆனால் நிறைய கட்சி தலைமைகளில் வந்து இருக்கவங்க இளம் தலைமுறையை கொண்டு வரத்துக்கே கொஞ்சம் யோசிச்சுக்கிறாங்க. சரியா? இப்போ கண்டி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு இளம் கேண்டிடேட்டாக நான் இருக்கேன். பட் அதுக்கு பல எதிர்ப்புகள் எனக்கும் வரும். ஸோ அதையும் தாண்டி வரணும். ஏன்னா நாங்கள் கடைசி வரைக்கும் இதை கட்டி பிடிச்சிட்டு இருக்க போகிறது கிடையாது. இது என்னோடய பதவி. நான் இதனாலும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுது. அந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்கான முறையில் செய்யலையாக இருந்தால் அடுத்து எனக்கு பதிலாக இன்னொருத்தர் ரிப்ளேஸ் பண்ணப்படுவார். ஸோ நான் இருக்க காலப்பகுதியில் எனக்கு அடுத்து இன்னொரு இளைய தலைமுறை என்னோட ஒரு திறமையானவருக்கு நான் இடம் கொடுக்கணும். அதுக்கு தான் நான் இந்த வழிமுறைக்கு போயிருக்கோமே தாண்டி மாறாக ஊழல்வாதிகளால் மட்டும்தான் இந்த அரசியல் நிலம்பி இருக்குன்னா இன்றைக்கி WW கண்ணங்கராவையும் வந்து இலவச கல்வியை கொண்டு அந்த மாதிரி ஒரு மாமனிதரையெல்லாம் வந்து இன்றைக்கி ஊழல்வாதிகள்னு சொல்ல முடியாது. அவரால் தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் கல்வி கற்று இன்றைக்கி கல்விமான்களாக ஆகிறாங்க. ஊழல்வாதிகள் அரசியலில் வந்து ஊழல்வாதிகள் மோசடிக்காரர்கள்ன்றது வந்து இன்றைக்கி அரசியலில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அது பேசு பொருளாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதுக்கான சரியான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஸ்ட் ரெக்கார்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு. இன்றைக்கி எத்தனை அரசியல் தலைமைகள் எலெக்ஷன் கேட்காமலே போயிட்டாங்க. இன்றைக்கி கேட்குறவங்கள பாதி பேர் வீட்டுக்கு போகிறாங்கன்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த விதமான மோசடிலையோ எந்த விதமான ஊழல்லையோ நாங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கலை. இல்லாட்டி எனக்கு மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து அவங்கள்ட்ட சந்தர்ப்பம் ஒன்று தாங்கன்னு தான் கேட்குறேன். ஸோ மக்களுடைய பேராதரவோடு நாங்கள் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நான் என்னுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்த காலப்பகுதியிலேருந்து தடைப்பட்டிருந்த பல விஷயங்களை முடிச்சு கொடுத்துருக்கனே தாண்டி எந்த தடையும் உருவாக்குறதுக்கு நான் காரணியாக இருந்ததில்லை. ஸோ நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், எனக்கு எந்த விதமான நெகட்டிவ் ரெக்கார்டும் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் ரெக்கார்ட் தான். ஸோ முடியாதுன்னு சொன்ன பல விஷயங்களை முடிச்சு கொடுத்தன்ற பெருமை எனக்கு இருக்குது. என்கிட்டையும் சில குறைகள் இருக்கலாம், நான் வந்து சொல்லலை, நானும் மனுஷன்தான். நான் சில விஷயங்களை சொல்லியிருந்திருக்கலாம், செய்ய முடியாமல் போயிருந்திருக்கலாம். அதுக்காக நான் ஒரு அரசியல்வாதின்ற நேரம் நான் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினரோ மாகாண சபை உறுப்பினரோ ஒரு பிரதேச சபை உறுப்பினரோ கிடையாது. ஆனால் என்கிட்ட இருக்கிற வளங்களையும் என்கிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸையும் பயன்படுத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய முடியாத சில விஷயங்களை கூட நாங்கள் கண்டி மாவட்டத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதை மக்கள் கருத்தில் வச்சு அவங்களுடைய பேராதரவோடு எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைய விடயங்களை பேசினோம். எனவே இத்தோடு இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இதுவரையிலும் தனது பெருமதியான நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்ட பாரத் அருள்சாமிக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். எனக்கும் உங்களுக்கும் இந்த இணைய வாயிலாக சந்திக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.